Hi, hello friends, welcome back to the channel Handcrafted Heaven. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரியாணி இலை நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜோ இல்லை பிரியாணியோ எந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் செஞ்சாலுமே நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லீஃப். இதை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ அதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இலை பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக கடையில் வாங்குறத விட கொஞ்சம் இலை சின்னதாகவும் நரம்பு ஒரு நரம்பு இருக்க மாதிரி வரும். இது பேர் இந்தியன் பே லீஃப் வெரைட்டியை சேர்ந்தது. மொத்தமாக பிரியாணி இலையில் 6 வெரைட்டி இருக்குது. ஸோ கனடியன், மெடிட்டேரியன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தது போல் அதோடய இலைகளும் அதோட ஷேப்பும் அதே போல் ஃப்ளேவரும் மாறுபடும். நமக்கு நர்சரியில் இந்த வெரைட்டி ரொம்ப காமனாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் செடி வளர்க்குறக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வெயிலே இருக்காது, வெறும் நிழல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா இந்த செடியை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வளர்க்கலாம். நமக்கு நர்சரியில் கிடைக்கும். அதை நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் நிழலான பகுதியில் வச்சுட்டாலே போதும், ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கான மண் கலவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செம்மண் இல்லைனா தோட்ட மண், அதே போல் மண்புழு உரமோ எருவோ நமக்கு எது கிடைக்கிறதோ அதை நம்ம கலந்துக்கலாம். கூட கொஞ்சம் காயற்பித்தும் கலந்து வச்சுட்டாலே போதும், ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கான பாட் சைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 1 அடி தொட்டி இருந்தாலே போதுமானது தான். ஏன்னா இதை நம்ம மரமாக போக விடாமல் சின்ன செடியாக தான் வச்சு வளர்க்க போகிறோம். 1 அடி தொட்டியே போதுமானதாக இருக்கும். பொதுவாக நம்மளுடைய இந்தியன் வெரைட்டி பிரியாணி இலை பார்த்துட்டிங்கன்னா லைட் க்ரீன்லேருந்து நார்மல் க்ரீன் வரைக்கும் இலைகள் மாறும். அதே போல் இதை நமக்கு பட்டையோட ஃப்ளேவர் இருக்குமே தவிர ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்காது. அதனால் இது நம்ம ரெகுலராக கூட சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இந்த சீசனில் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அடுத்த சம்மர் வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு வளர்ந்துடும். வளர்ந்த செடி வெயிலை தாக்கு பிடிச்சி அடுத்த சீசனுக்கு நம்ம கொண்டு போயிடலாம். இந்த செடிக்கு பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. இருந்தாலும் நம்ம மற்ற செடிகளுக்கு பூச்சி விரட்டி தெளிக்கும் போது இதுக்கும் நம்ம தெளித்து விட்டுக்கலாம். இதுக்கான உரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை மண்புழு உரம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 15 நாளுக்கு ஒரு தடவை கடலை பிண்ணாக்கு கரைசலோ இல்லைன்னா பஞ்சகாவியா லிக்விடோ நம்ம கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி இலைகளை நம்ம அப்பப்போ சமையலுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செடி ரொம்ப ஹைட்டாக போகாமல் சின்ன ஒரு பொதரு மாதிரியே நம்ம வச்சு வளர்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.